மேல இந்த தம்பி தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து நேற்றைய தினம் நாம் ஒரு காணொளி பதிவு செய்திருந்தோம். அந்த விடயம் என்பது நேற்றைய முழுவதும் இணையத்துல பெருமளவுல பேசப்பட்டது. எல்லா ஊடகமும் பேசினாங்க. அந்த பையன் பேனர்லாம் கிழிக்கல, அவன் வந்து சிறுநீர் கழிக்க போயிருந்திருக்கிறான், அப்ப வந்து பேனர் கிழிஞ்சிருந்ததை பார்த்திருக்கிறாங்க, அப்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள அவனுடைய செல்போன்ல திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படம் இருந்திருக்குது, இதை பார்த்துட்டு தான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க, இதனாலதான் அடிச்சிருக்கிறாங்க, சாதியின் பெயரை குறிப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எந்த அளவிற்கு அரசியலுக்கு தேவையோ அந்த அளவிற்கு பொய்களை அதிலே புனைந்து இணையதளத்திலும் ஊடகத்திலும் களத்திலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, பதாகைகள், இந்த பதாகைகள் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களினுடைய வருகையொட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, மொத்தமா ஒரு 4 பேர் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நெடுக்க அந்த பேனர் கிழிச்சிட்டே வந்திருக்கிறான். நீங்க மேல பார்க்கலாம், அந்த பேனர் எல்லாத்தையுமே மேல பார்க்கலாம், நெடுக்க கிழிச்சிட்டே வந்திருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 2,68,000 ரூபாய்க்கு பேனர் வச்சிருக்கிறாங்க. முழுமையான அத்துணை பேனர்களும் சேதமடைந்திருக்கிறது. அதற்கு பின்புதான் இவர்கள் சொன்ன கதைகள் அங்கே உள்ள வருது. அந்த பசங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கணும், பெருசா எதுவும் பேசல. அந்த பசங்களுடைய அப்பா அம்மா இந்த விடயம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பையனை அழித்த காணொளி வெளில வருது. கிட்டத்தட்ட 21ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் தான் இது பெருசா பேசப்படுது. இடைப்பட்ட நேரத்தில் இந்த பையனுடைய வயது கருதி, சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், எதிர்காலம் பாதிப்படைந்து விடும் என்கிற ஒரு அச்சத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அணுகி இந்த மாதிரி சின்ன பையங்க கேஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லி அந்த பையனை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி வேணா விட்டுட்டு போ, நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம், சின்ன பையன் வர நாளைக்கு அவனுடைய எதிர்காலம் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெற்றோர்களோட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதை அங்க இருக்கக்கூடிய 2 விசிகாவை சார்ந்தவர்கள் 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்து இதை அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பையனுடைய சட்டையை கட்டி நிக்க வச்சு அதை காணொலியா எடுத்து இணையதளத்தில் நிறைய அவங்களுடைய அந்த ஆதரவாளர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, சேனல்கள் வச்சிருக்கிறாங்க. இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, அதை பேசுங்க, இப்படி பேசுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அங்க ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. பெற்றோர்களே முடிஞ்சு சரி வேண்டாம், என் புள்ள தப்பு பண்ணியிருக்கிறான், நாங்க வந்து வருந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போன விஷயத்த இந்த இயக்கம் இன்னைக்கு அரசியலா மாத்திருக்குது. தேர்தல் நேரத்தில் திட்டமிடப்பட்டு இது போன்ற செயல்கள் அங்கே அரங்கேறி வருகிறது. ஏன்னா அங்கே வந்து 2 கம்யூனிட்டியுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இப்போ எதிர்வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலோ அல்லது ஆதரவு கட்சிகள் நின்றாலோ அவர்கள் வாக்கை பிரிக்க வேண்டும், அவர்கள் மீது ஒரு கரியை பூச வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு பெரும் நாடகம் அது. அந்த சின்ன பையன் அவனுக்கு ஏன் அவ்வளோ வெறி, அவங்க சௌமியாவுடைய முகத்தையும் அன்புமணி அவர்களுடைய முகத்தையும் கிழிக்கணுன்ற அளவுக்கு அந்த பையனுக்கு அந்த இடத்துல ஒரு வெறி வந்திருக்குதுன்னா அவர்களை வழி நடத்தக்கூடியவர்களை பற்றி நீங்களே யோசிச்சிங்க.